ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்காயம் இல்லாமல் எப்படி காய் சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். காய் சாப்பாடு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 2 துண்டு பட்டை, 2 இல்லைனா 3 லவங்கப்பூ எடுத்துக்கலாம். கடல் பாசி சிறிதளவு, ஸ்டார் பூ 1, பிரியாணி இலை 1, கொஞ்சமாக சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வீட்டிலே அரைச்சிக்கிட்டோம். நீங்களும் வீட்டிலே அரைச்சிக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம், இல்லைனா கடையில் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். தக்காளி பழம் நான் பெருசாக எடுத்துருக்கனால 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதே நீங்கள் சின்னதாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 4. காய் சாப்பாட்டுக்கு நான் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். கேரட் பீன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 1/4 கிலோ பக்கமாக நான் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், வீட்லேயே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி பார்த்தா 2 கப்பு நான் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். காய்கறி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு மசாலா பொருட்களும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லைனா குறைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே குக்கர் வச்சு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருந்த பட்டை, சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம். இது நல்லா கலர் மாறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ கலர் மாறினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலை தலையும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வணங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு, உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டாணி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பீன்ஸ், கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதை 2ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் காயை. காயை இப்போ லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் வீட்டிலே அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த மஞ்சத்தூள் குழம்பு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா வணங்கிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா காய் வேகிறதுக்காக நாம் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, 2 கப் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 4 கப் தண்ணி சொன்னோம் இல்லையா, அந்த தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதி வரத்துக்காக நான் குக்கர் மூடி விசில் எடுத்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க வர ஸ்டேஜில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு லைட்டாக பத்தாதனால நான் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கனால நான் இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டு நம்ம இப்போ குக்கரை விசிலோடு வச்சு மூடி போட்டுக்கலாம். விசில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பாடை நல்லா கிளறி விட்டுட்டா கமகமன்னு வெங்காயமே இல்லாத காய் சாப்பாடு ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் வெங்காயம் இல்லாதப்போ காய் சாப்பாடு இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.